ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஜோதிடர் முனியாண்டி, ஈரோடு மாவட்டம். நம்ம இந்த 27/10 பிறந்தவங்களுக்கு ஒரு சீரீஸா ஒரு 11 ஜாதகம் போட்டுருக்கோம். அது தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி. இதுல இன்னைக்கு 10வது ஜாதகமா நம்ம பார்க்கலாங்க. அதாவது 27/10/1999 ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன். கிட்டத்தட்ட 26 வயசு நீங்க பூர்த்தி பண்ணிருப்பீங்க. நீங்க பிறந்தது புதன் தசை. புதன்னாவே நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும், இரட்டத்தன்மை இருக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும். இது கிருத்திகை நட்சத்திரம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதாவது சூரியனோட சாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அ இ உ ஏ அந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கெல்லாம் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சூரியனோட சாரத்துல பிறந்த நீங்க அடுத்து சந்திர திசையை அனுபவிப்பீங்க 10 வருஷம். அதுக்கப்புறம் செவ்வாய் திசையை ஒரு 7 வருஷமும், இப்போதைக்கு ராகு திசையை 18 வருஷமும் அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை. ராகு திசை ஓடுதுனாவே இந்த ராகு கேது தோஷம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வீட்டுல பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். அதுல எந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 லக்னத்துக்காரங்க. ஒன்று மிதுன லக்னம், இன்னொன்று கடக லக்னம், தனுசு லக்னம், மகர லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க கண்டிப்பா வேண்டாத சங்கடங்களையும் குடும்பத்துல பிரச்சனையும் சில சமயம் சூசைடுக்கு அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இதெல்லாம் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமா இருங்க. அப்படி எண்ணங்கள் வந்ததுன்னா, சூசைட் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வந்ததுன்னா, நீங்க நேரா சிவன் கோயில்ல போய் உட்காருங்க. கோயில்லாம் எதுக்காக இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம சொல்றோம் அங்க போனா எல்லா பலமும் அதெல்லாம் இல்லை. அங்க போனா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க. அது எந்த மதமா இருந்தாலும் சரி, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், அங்க போனாவே ஒரு நெகட்டிவ் தாட்டு பூரா மறைஞ்சிரும். நீங்க சாமி கும்பிடுங்கலாம் நான் சொல்லலை, ஆனா அந்த இடத்த மிதிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் பூரா போய் பாசிட்டிவ் எண்ணங்கள் வரும். நம்ம வாழணும், வைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையை கொடுக்கும். அதனால தான் அங்கே போக சொல்கிறோம். அதனால தாராளமாக போங்க, சிவன் கோயிலுக்கு போங்க, பாரம்பரியமான சிவன் கோயிலுக்கு போங்க. அது இன்னும் உங்களுக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பக்கத்தில் புத்துக்கன் கோயில் இருந்ததுன்னா அதுக்கும் போய் வழிபாடு எடுங்க. அது இன்னும் ரொம்ப நல்லது. ராகு ஓடிட்டு இருக்கும்போது குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை, பிரிவு, கணவன் மனைவி இடையில கண்டிப்பாக வருங்க. அதுலலாம் மாற்றமே இல்லை. உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் ஒன்று அட்டமாதிபதி ஓடிட்டு இருக்கோம், இல்லை அப்படின்னு சொன்னால் ராகு ஓடிட்டு இருப்பார், கேது ஓடிட்டு இருப்பார். இதுக்கு தான் உங்களுக்கு பிரிவுக்கோ பிரச்சனைக்கோ மரணத்துக்கோ காரணம். ஏன்னா இவன் பேர் மரணக்காரன். அவன் காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. துர்மரணங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னாலும் அவன் ஓடுறான். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் பாதிக்கப்படுறாங்கனாலும் அந்த ராகு ஓடுதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளோட வாசல்லையும் உட்காந்துருவாரு. இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு அதுக்கு நல்லாவே இருக்கு இப்போதைக்கு. சரி, இது இல்லாம நாடி முறைப்படி இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை கன்ஃபார்ம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இது கொடுக்கலாம். சூரியன் நீச்சமாய் போயிருந்தா இருக்காது அப்படிம்பாங்க. ஆனா இது அப்படி இல்லை. என்னன்னா நாடி முறைப்படி கிரகம் சூரியனையோ செவ்வாயோ தொட்டா, யாரு சனியோ குருவோ, அவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை கண்டிப்பா கொடுக்கலாம். அதனால நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரங்க. வண்டி வாகனத்துல விபத்தை கண்டிப்பா இந்த காலம் உங்களுக்கு கொடுக்கும். ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். பார்த்து கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை பொறுமையாக ஓட்டிகிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்க. அது இன்னும் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மனைவி கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்க, நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரங்க. உங்களுக்கு தான் அழகான மனைவி வந்து அமைவாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். கண்ணில் இடது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும் வலது கண்ணும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. அப்போனா கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். தந்தையால் பிரயோஜனம் இருக்கக்கூடாது, இல்லைன்னா தந்தை இருக்கக்கூடாது, இல்லைன்னா தந்தையை விட்டு நீங்கள் தள்ளி போய் இறங்கணும் அப்படிங்கிறதையும். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. உங்களுக்கு சில சமயம் காதலில் தோல்வி, முதல் காதலில் தோல்வி அடுத்த காதலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கும். பேராசைக்கு சொந்தக்காரங்க. திருப்தியை அடைய மாட்டேங்கிறீங்க. ஆம்பளைங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கும் திருப்தி அடையாத அமைப்பை ஏற்படுத்தி. இதே பெண்கள் ஜாதகமாக இருந்தாலும் மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாக இல்லை. கணவன் கொஞ்சம் சோர்வுத்தன்மையை சீக்கிரம் அடைஞ்சிருவாங்க. ஆனால் ரொம்ப நல்லவன் கணவனை பொறுத்தளவுக்கு. சகோதரனும் ரொம்ப நல்லவனாக இருப்பாங்க. அந்த சூழ்நிலை. நீங்களும் அழகுக்கு சொந்தக்காரி தான், நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரி. உங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் செரிமான கோளாறு பிரச்சனைகளும் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. கண்ணில் வலது கண் நல்லா பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. தலை குழந்தை பையனாக இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் நோயாளித்தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு நீங்கள் சொந்தக்காரங்களா அதில் மட்டும். இதெல்லாம் தான் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு.
பிரம்மகத்தி தோஷம் இயற்கையில் 2 பேத்துக்கும் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பசுமாடு வீட்டில் வளர்த்துங்க. பசுமாட்டுக்கு உங்கள் கையால் தீவனம் கொடுங்க. அதுவும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நன்றிங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்துக்கு எந்த தகவலாக இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு மிக்க நன்றி. நன்றி.